அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்பாடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ கண்ணுக்கு பயப்படணும். ஏன்னா எல்லாருடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உள்ளபடியே பொறாமையின் வெளிப்பாடாய் பார்க்கக்கூடிய அந்த பார்வை நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆச்சரியத்தோடோ அல்லது பிரமிப்போடோ அதோடு சேர்ந்து ஒரு விதமான தீய எண்ணங்களும் கலக்கும் பொழுது அந்த பார்வையின் மூலமாக நிச்சயமாக பாதிப்பு ஏற்படத்தான் செய்கிறது. அதே நேரத்திலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு எண்ணத்தோடு பார்க்கிற பார்வை இருக்கிறதே, அதனால் எந்த தீங்கும் ஏற்பட போவதில்லை. ஆனால் நம்ம பயப்படக்கூடியது எதுக்கு அப்படின்னா, பொறாமையின் வெளிப்பாடாய் வரக்கூடிய அந்த பார்வை இருக்குதே, அதுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நான் ஒரு வார்த்தை சொல்லித்தர்றேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால், அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவ்வளவு பெரிய தீய பார்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் அல்லாஹ் இதன் வழியாக பாதுகாப்பை தருவான். அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். எவரொருவர் காலையில் தினமும் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று ஓதிக்கொள்வாரோ, எவ்வளவு பெரிய கண் பாடுகளிலிருந்தும் அல்லாஹ் அவரை காப்பான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு அவரை ஆச்சரியப்படுத்தும் விதத்திலே, பிரமிப்பை ஏற்படுத்தும் விதத்திலே ஏதாவது ஒன்றை அவர் பார்த்தால் அதன் மூலமாக அவர் சொல்லிக்கொள்ளட்டும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லிக்கொள்ளட்டும். அவருக்கு நடப்பதை பார்த்தாலோ அல்லது பிறரிடத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை பார்த்தாலோ லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லிக்கொள்ளட்டும். சொன்னால் அதன் வழியாக எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட இருந்தாலும் இந்த வார்த்தைகள் மூலம் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுவான் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நாம் என்ன சொல்ல வேண்டும், நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை சொல்லித்தான் வீட்டிலிருந்து வெளியே இறங்க வேண்டும். அதை ஹதீஸிலே வந்திருக்கிறது. இப்னு மாஜா என்ற நூலிலே செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அறிவிப்பாக பதிவாக இருக்கிறது. எவர் ஒருவர் வீட்டை விட்டு காலை வைக்கும் நேரத்திலே பிஸ்மில்லா என்று சொல்வாரோ, அந்த மனிதரோடு இருக்கக்கூடிய 2 மலக்குகள் சொல்வார்களாம், இவர் வழி பெற்று விட்டார், நேர்வழி பெற்று விட்டார், இவரை யாரும் வழிகெடுக்க முடியாது, இவர் வழி மாற மாட்டார், ஏனென்றால் பிஸ்மில்லா சொல்லிவிட்டார். அடுத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொன்னால் அந்த 2 மலக்குகளும் சொல்லிக் கொள்வார்களாம், இவர் பாதுகாப்பு பெற்றுவிட்டார், யாருடைய தீங்கும் இவருக்கு ஏற்படாது, யாருடைய தீய பார்வையிலிருந்தும் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு இவர் ஆட்பட மாட்டார் என்று அந்த மலக்குகள் சொல்வார்களாம். அடுத்து தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டார், போதுமான வகையிலே இவருக்கான ரிசுக்கை அல்லாஹ் கொடுக்க தீர்மானித்து விட்டான், இவருக்கு போதும் என்கின்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான், இவர் எதை நாடி போனாலும் சரி அந்த இடத்திலே அல்லாஹ் இவருக்கு போதும் என்கின்ற மனதையும் அதற்கான ஏற்பாட்டையும் இவருக்கு செய்து கொடுத்து விடுவான் என்று அந்த 2 மலக்குகள் பேசிக்கொள்வார்கள். இந்த கலிமாவை சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தவரை பார்த்து ஷைத்தானால் எதுவுமே செய்ய முடியாது, வழிகெடுக்க முடியாது, அவருடைய பாதுகாப்பில் கை வைக்க முடியாது, அவருக்கான ரிசுக்கிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஷைத்தான்கள் தனக்குள்ளே பேசிக்கொள்வார்களாம், இறைவனால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர், இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டவர், இறைவனால் ரிசுக்கை வழங்க தீர்மானிக்கப்பட்டவரிடத்திலே நாம் என்ன செய்து அவரை வழிகெடுக்க முடியும், மாற்ற முடியும் என்று அவர்கள் நிராசையோடு பேசிக்கொள்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலும் சரி, இதற்கு மேலுண்டான நான் சொன்ன ஹதீஸ்களும் சரி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். கண் பாடுகளிலிருந்து, எல்லா விதமான தீய பார்வைகளிலிருந்து நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் நம் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பை வேண்டி விரும்பினால் இந்த கலிமாவை அதிகம் ஓதுங்கள், வல்ல ரஹ்மான் பாதுகாப்பான். உங்களுக்கு யாருடைய பார்வையிலாவது சந்தேகம் இருக்குமேயானால், இந்த பார்வை நம்மை கரிப்பது போன்று உண்டான பார்வையாக இருக்கிறதே, இது பொறாமையின் பார்வையாக இருக்கிறதே என்று நீங்கள் சந்தேகித்தாலும் கூட உடனடியாக அந்த இடத்திலேயே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அந்த பார்வையிலிருந்து இருக்கக்கூடிய தீங்கையும் கூட அல்லாஹ் தடுத்து விடுவான். தௌஃபீக் செய்வானாக. நீங்கள் இதை பார்த்து உணர்ந்து இனிமேல் ஓத துவங்குங்கள். நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும்.